தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவர் வாசி. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில பார்க்கும் பொழுது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. தன்னுடைய அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், மலைகள் வேணா விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனா உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்று நாங்களும் நீங்கள் அறியணும், மலை போன்றவர்கள் பர்வத போன்றவர்கள் நம்மை விட்டு விலகவே மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க, எல்லா நேரங்களும் நமக்கு உதவியாகவே இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பலரை நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும். அப்படிப்பட்டதான பர்வதங்கள் கூட சொல்லப்படுகிறது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகி போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்று நாங்கள் பல நேரங்களிலே நம்பிக்கை உள்ளவர்களாக அவரே சார்ந்திருந்து அவர் நமக்கு உதவி செய்வார்கள், அவர் நமக்கு பலனா இருப்பார்கள், எக்காலத்திலும் அவர் நம்மை நடத்துவார்கள் என்று சொல்லி மலை போன்றவர்கள் கூட ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் நிலை பெயர்ந்து போனார்கள். ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் அதிர்ந்து போகலாம், ஆனா என் கிருபை என்ன ஆகாதுனாக்கா விட்டு விலகவே விலகாது. இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒன்று, விட்டு விலகாதவர். எது வேணாலும் விட்டு போகலாம், ஆனா என்னுடைய கிருபை மாத்திரம் விட்டு விலகவே விலகாது என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம எதையா தேவனை நம்ம தேட வேண்டும் என்பதை தாவீது சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்துல 63வது சங்கீதத்துல 3வது வசனத்துல தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவர் கண்டுபிடித்த காரியங்களிலே அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, 63வது அதிகாரம் 3வது வசனம். ஜீவனை பார்க்கிலும் என் கிருபை உன் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம எதற்கெல்லாம் தேவனை துதிக்கிறோம், தேவனை தேடுகிறோம், ஜீவனுக்குரியவைகள், பணத்துக்காக, சரீர சுகத்துக்காக, தேவைகளுக்காக, இவைகளுக்காக மாத்திரமே தேவனை தேடுகிறோம். ஆனா இங்க சொல்லப்படவில்லை, ஜீவனை பார்க்கிலும் உம்மது கிருபை நல்லது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை தேடுகிறோமா? அவர் சொல்றாரு, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள், இந்த ஜனங்களை எனக்கென்றே நான் தெரிந்து கொண்டேன், இந்த ஜனங்கள் துதிய சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவன் தெரிந்து கொண்டார். ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் என்னதான் செய்யல அப்படின்னாக்கா, தேவனை துதிக்க மறந்து விட்டார்கள். தேவனை துதியாமல் இருப்பதனால ரோமர் 1:24 சொல்லப்படுகிறது, அவளுடைய இருதயங்கள் இருளடைந்து விட்டது. ஆகையால் எனக்கு பிரியமானவருடைய தேவனை அறிந்திருந்தும் தேவனை கனப்பண்ணாமல் தேவனை ஸ்தோத்தரியாமல் இருப்பதனால அவருடைய இருதயம் என்னவா மாறிடுச்சுனாக்கா இருளடைந்து விட்டது. யாருக்கு சொல்றாருனாக்கா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் அவர்கள் என்னதான் மறந்து விட்டார்கள் என்று சொன்னா, துதிக்க மறந்து விட்டார்கள். துதியாமல் இருப்பதனால அவர்களை இழிவான இச்சைகளுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். பைபிள் சொல்லுகிறது, அவர் மிருகங்களே, பறவைகளே, ஊரும் பிராணிகளே அவர்கள் ஆராதிக்கிறவர்களா மாறிவிட்டார்கள். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தாவீது சொல்லுகிற, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. தேவன் கிருபை அழைக்கிற தேவன்.
யாக்கோபு புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 6வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் அதிகமான கிருபைகள் அளிக்கிறார். தேவன் இந்த உலகத்துல அநேக அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் தேவன் அக்கிரமம் செய்கிறவர்களை கூட தேவ கிருபையினால் பாதுகாத்து வருகிறார். தேவன் அதிகமான கிருபைகளை தருகிறார். இன்றைக்கு எதைதான் நம்ம தேடுகிறோம்? என்ன, உலகத்துக்குரிய ஜீவனுக்குரியவைகளை நம்ம தேடி வருகிறோம். ஆனா தாவீது சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. அதிகாலையிலே அவர் கிருபைக்காக காத்திருக்கிறார். ஆகையால் சங்கீத புஸ்தகத்துல 147வது சங்கீதத்துல 10-11 வசனங்களும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 147வது அதிகாரம் 47, 10, 11 வசனம். 147. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து யார் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொன்னார், கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார். இன்னைக்கு என்னென்னத்துக்குமோ காத்திருக்கிறோம். நமக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னாக்கா பல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, அவர் குதிரையினுடைய பலத்தில விருப்பமாயிரார், வீருடைய கால்களிலே அவர் பிரியப்படார். இந்த உலகத்துல அவங்களுடைய பலத்தை நம்பி அதன் மேல பிரியப்படுவார்கள். ஆனா ஆண்டவர் எதன் மேல் பிரியப்படனா, தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்காக, தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்க மேல தேவன் பிரியமா இருக்கிறார்களா? நீங்க தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிறீர்களா? தேவன் நம்மேல் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னா தேவ சமூகத்துல, தேவனிடத்துல காத்திருக்கணும். சங்கீத புஸ்தகத்துல 37வது அதிகாரத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் எதற்காக காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு சொல்றாரு. 37வது அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், யானைக்கு ஒரு காலம்னா பூனிக்கு ஒரு காலம் வர பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நம்ம காத்திருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இல்லப்பா, கர்த்தருக்கு காத்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான். காரிய சித்தி, வேலை நடக்கணும் அப்படின்னாக்கா ஒண்ணுமே செய்யாம பொறுமையா இருக்கிறது கூடவே இருக்கு. நம்ம நம்பிடலாம், மலை போன்றவர்கள் இவர்கள் எப்பொழுதுமே எங்களோட தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா காரியம் நடக்கிற வரையில கூட இருப்பார்கள். காரிய சித்தி உள்ளவன் நம்ம செய்து முடிச்சுட்டு விட்டா காணாம போயிருவான். ஆகியால் தான் சொல்றாரு, அவன் மேல் என்னவா இருக்கக்கூடாது, எரிச்சலா இருக்காது. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம் யார் மேல் பிரியமா இருக்கணும்? தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கிறாரா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தமக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர். இன்றைக்கு அந்த கிருபையை எதற்காக காத்திருக்கிறோம்? பணத்துக்காக, அந்தஸ்துக்காக, நம்ம நிர்மூலம் ஆகாமல் இருப்பது தேவ கிருபை. நம்ம தேவ கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மோசே தன்னுடைய ஜெபத்தில் அவர் எழுதுகிறார், சங்கீத புஸ்தகத்துல 90வது அதிகாரத்துல 14வது வசனத்துல பாருங்களேன். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, 90வது அதிகாரம் 14வது வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில என்ன பண்ணணுமா, கிருபையினால திருப்தியாக. எனக்கு வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பணம் தான் முக்கியம் அல்ல, நமக்கு பேரு தான் புகழ் முக்கியம் அல்ல, அந்தஸ்து முக்கியம் அல்ல. நீங்க மகிழ்ச்சியா இருப்பதுக்கு என்னதான் தேவை அப்படின்னாக்கா கிருபை. காலையிலே எழுந்து தேவ கிருபைனா நீங்க நிரப்பிட்டீங்கன்னாக்கா அந்த கிருபை மூடப்பட்ட கதவை திறக்கும்.
வழி திறக்கும், அது ஆலோசனை கொடுக்கும். அந்த கிருபையை உங்களை நடத்த ஆரம்பிச்சிடும். நீங்க போக வேண்டிய இடம் என்ன, நீங்க போகிற பாதை என்ன, அந்த கிருபை தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தகுதி இருக்குது? நமக்கு என்ன தகுதி இருக்குதா? ரட்சிக்கப்படுவதற்கு ஏதாவது தகுதி இருக்குதா? தேவன் தன் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சித்திருக்கிறார். நம்ம தகுதியில நம்ம என்ன நன்மை செய்துட்டோம்? நம்ம பொறாமைப்படுகிறவர் தான். வேறவங்க மேல வரும்பொழுது நம்ம அந்த பொறுமையா காத்துக்க தெரியல. ஆனா அவ்வளவா இருந்தாலும் அவர் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சித்திருக்கிறார். தேவன் மோசேக்கு கொடுக்கும் பொழுது நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபையும் சத்தியம். கிருபை உன்னை தாங்கும், சத்தியம் உங்களை நடத்தும், விடுதலையாகும். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தாவீது சொல்லுகிறது போல கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு ஸ்ரீனிடத்துல பிறந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அவன் வாழ்நாளெல்லாம் சஞ்சலம், தவிப்பு. ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், தேவ கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவன் மகிழ்ச்சியா இருப்பார். அதிகாலையிலே வேதம் சொல்லுகிறது போல நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க எதை தேடக்கூடாது, எதை தேடணும் என்பது நீங்க தான் முடிவெடுக்கணும். கர்த்தரை நீங்க தேடுவீர்களானா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா தான் இருக்கும். நீ என்ன சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். நீங்க என்னதான் பேர் புகழ் வாங்கினா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா கர்த்தரை விட்டு விலகி தேவ கிருபை விட்டு விலகுவீர்களானா அந்த கிருபை என்ன நடத்தும் அப்படின்னாக்கா, அந்த கிருபையை உங்கள் வாழ்க்கையில சஞ்சலத்தை கொண்டு வரும், கவலையை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும். தேவ பிள்ளைகள் தேவனை மறந்து விட்டு தேவனை துதியாமல் தேவனை ஸ்தோத்தரியாமல் நீங்கள் இருந்து அதிகாலையிலே நேரப்பற்று இருட்டோடு எழுந்து நீங்க வேலை தரித்திருந்து நீங்க சாப்பிடுகிறது எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா? வருத்தத்தின் சாப்பாடா. எல்லாம் செய்து வச்சிருக்க, ஐயோ போமா யாருதான் சாப்பிடுறது, சாப்பிட்டு யாருதான் நல்லா இருக்கிறாங்க சொல்லு. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களில எண்ணங்களில சஞ்சலம், தவிப்பு, கவலை, பாரம். இப்போ என்ன சாப்பிடுறது? அதேதான் குடும்பம், அதேதான் சாப்பாடு. இது சாப்பிட்டு தான் இருக்கு, என்ன சந்தோஷமாவும் இருக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க சாப்பிடுகிற சாப்பாட்டுல இல்ல, பணத்தில, பொருளில, உலகத்துல இல்ல, தேவ சமூகத்துல தேவனிடத்துல காத்திருக்கும் பொழுது தேவனிடத்துல அதிகாலையில நாங்க வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதிகாலையிலே தேவனை தேடும். தாவீது சொல்லுகிறார், நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா தேவன் மேலே தாகமா இருக்கிறது. இன்னைக்கு தேவன் மேல் தாகமா இருக்கிறீர்களா? தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பது உணர்கிறீர்களா? தேவனை தேட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா? தேவனை துதிக்கிறீர்களா? எல்லாவற்றுக்கும் நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டினால தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனை தேடுகிற உணர்வுல இருதயம் உண்டோ என்று சொல்லி தேவன் பார்க்கிறார். தேவன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தமது வல்லமை விளங்கும்படிக்கு அவர் கண்கள் பூமியாக உலாவிக் கொண்டே இருக்கிறது. உனேவன் இந்த ஜனங்கள் நான் தெரிந்து கொண்டது என்ன? தேவ கிருபை தேடணும். தேவ கிருபை அவர்களை நடத்த ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு தெரியவே தெரியாது நம்மளுக்கு என்ன வந்த வழியில வந்தோம், எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் தெரியல. தேவ கிருபை. இன்னைக்கு எத்தனோ பேர் ஞானிகள் பைத்தியக்காரர்களா மாறிவிட்டார்கள். சிலுவை குறித்ததான உபதேசம் அவர்களுக்கு என்னவா மாறிடுச்சுனாக்கா பைத்தியமாயிடுச்சு. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அந்த தேவ பலன். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனா நமக்கும் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையினுடைய உபதேசம் அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனா மாறிவிட்டது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவ பிரசன்னத்துல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை நம்ம கொண்டு வரணும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி தாவீதுக்கு சொல்லும் பொழுது தாவீதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு சர்ச்சுக்கு போல வாங்க அப்படின்னாக்க என்ன சொல்லுவோம்? ஒரே காலையில எழுந்த உடனே ஒரே சத்தம்,
என்னதான் பண்றது தெரியல. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தவர்கள், நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை நுழையும் பொழுது தேவனை துதித்து தேவனுடைய மகிமையினை நீங்க புகழ்ந்து கொண்டே உள்ள வருவீர்கள். ஆனா அந்த நாள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமாக மாற்றிவிடும். சாலமோன் எதை தேடினான் என்று சொன்னான்? ஞானத்தை தேடினான். தேவனிடத்துல, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஞானம் வேணும். தாவீது, அவங்க அப்பா தாவீது தேவ கிருபையை தேடினான். சாலோமன் தேடினான் ஞானம். அவனுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்தது. அரண்மனை கொண்டு வந்தது, ஆட்கள் கொண்டு வந்தது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, நான் நிச்சயித்தவைகளிலே ஒன்றையும் நான் வளர்க்கவே இல்லை, எல்லாவற்றையும் அனுபவிச்சிட்டேன். அவர் என்னதான் அனுபவிக்கல, எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டாரு. எனக்குரிய 1000 பெண்களை தன்னோட சேர்த்து கொண்டாரு. கடைசியில ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு. புத்தி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிக்கிற மனுஷன் பாக்கியவன். அந்த 1000 பேர்களில ஒரு பெண்ணை கூட அவர் என்ன பண்ணல, ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாவை கண்டுபிடிக்கவே இல்லை. அதிகாலையில தேவ கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நம்ம கொடுக்கிறதான அந்த கிருபைகள், புத்தி உள்ள ஸ்திரீ, புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு தேவ கிருபையை நம்ம தேடணும். எனக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதான அவர் சொன்னார், கடைசியில எல்லாமே மாய, ஒன்றுமே நிஜமே இல்லை, பொய், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு. கடைசியில மாய மாய மாயன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முடித்து விட்டார். தேவனை தேடினதான தாவீது ஒரு மகிழ்ச்சியாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார். தேவ பிள்ளைகள், நீங்களும் நாங்களும் எதை தேடுகிறோம்? ஞானத்தை தேடுகிறோமா? கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்கள், அவர்கள் பைத்தியமான்களா மாறிவிட்டார்கள். யூதர்கள் வேத பாரகர்கள், அவர்கள் என்ன தேடினார்கள் என்று சொன்னா அடையாளத்தை தேடினார்கள். அடையாளமே கிடைக்கல, அவர்களுக்கு இடரலா மாறிவிட்டது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவ கிருபைக்கு காத்திருக்கணும். ரோமர் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்களேன். ஆகையால் தான் தாவீது சொல்ற, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அந்த கிருபை மாத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தேவை, கிருபை தாங்க, கிருபை தாங்க. அந்த கிருபை உங்களை நடத்த ஆரம்பிச்சிடும். உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை மாற்றிவிட ஆரம்பித்து விடும். ஆகிய ரோமர் 11வது அதிகாரத்துல 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவ கிருபைகள் என்னவா ஆகுது இல்லையா? அழைப்பு மாறாதவைகள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பு மாறாதவைகள். ஆனா மாறாதவைகளா இருந்தாலும் அதை என்னதான் பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னா, யோனா புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 8வது வசனத்துல அங்க சொல்றாரு பாருங்க, அவர்கள் பொய்யான மாயையை, வாசிங்க 2:8, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம். பொய்யான மாயை. இன்னைக்கு பொய் சொல்லிதான் அவன் சம்பாதிக்கிறான். இன்றைக்கு எதைதான் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, தேவ கிருபையை விட்டுட்டாங்க. தேவன் அழைத்த அழைப்பும் கிருபைகள் மாறாதவைகளா இருந்தாலும் அதை தேடவே இல்லை. அவங்க என்னத்தான் தேடிட்டார்கள் என்று சொன்னா, பொய்யான மாயைகளை பற்றி கொண்டார்கள். ரொம்ப கெட்டி அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. அதை விட்டு வெளியே வரவே மாட்டோம். இல்ல, நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்தா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அந்த நிலைமைக்கு இந்த உலகத்துல ஜனங்கள் நான் என்ன சொல்லுவாங்க, கற்றலுக்கு எவ்வளவு காலுனாக்கா 3, நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்ற நிலைமைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிவிட்டது. அவர்கள் என்னதான் பண்ணிட்டாங்கன்னாக்கா, தேவனுடைய கிருபைகள் மாறாதவைகளா இருந்தாலும் அவள் எதைதான் விட மாட்டோன்றாங்க. எதைதான் பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா,
பொய்யான மாயைகளை பற்றி கொண்டு தங்களுக்கு வருகிற கிருபைகளே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா போக்கடித்தாங்க, அசட்டை பண்ணிட்டாங்க. தேவனால் கொடுக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்து என்ற கிருபையை தகுதியே இல்லை, தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவர்கள் நம்ம. ஆனா அந்த கிருபை கொடுக்கப்பட்டது, அந்த இயேசு கிறிஸ்துவை கொடுக்கப்பட்டது, சத்தியம் கொடுக்கப்பட்டது. ஆனா என்னதான் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா பொய்யான மாயைகள். நீங்க அதெல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா 7 வாரம் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக உன்னை குணமாக்கிடும். உனக்கு கால் வலினாக்கா காலை எடுத்துட்டு போய் வச்சிடணுமா, ஸ்டீல்ல பண்ணாலும் சரி வெள்ளியில பண்ணினாலும் சரி. தேவ பிள்ளைகள் பொய்யான மாயை, அப்படியாக பலர் பொய்யான மாய்களை பற்றி கொண்டு தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த கிருபைகளை என்னதான் பண்ணிட்டாங்கன்னாக்கா போக்கடிச்சிட்டாங்க. சாலமோன் பொய்யான மாயைகள் எல்லாம் பற்றி கொண்டான். தாவீது தேவ கிருபையை பற்றி கொண்டான். அந்த பொய்யான மாயை என்ன செய்ததுனாக்கா போக்கடித்து விட்டாங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் நீங்க போக்கடிச்சுட்டாதீங்க. கொடுக்கப்பட்ட காலங்களிலே தேவ கிருபை நீங்க பயன்படுத்தணும். இப்பொழுது நீங்க பாவத்தை மன்னித்து ஆண்டவரே ஒரு வருஷம் கூட எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு உடனடியா மன்னிக்கிறது. தேவ கிருபை இந்த வரையில நம்மை காத்து வழிநடத்துகிறது. சாலமோன் தேவ கிருபை விட்டுட்டாரு, ஞானத்தை தேடி அவர் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாரு. கடைசியில பரலோகம் இருக்குதுன்னு கூட தெரியாம போயிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் மாயா. தேவ பிள்ளைகள் நீங்களும் நாங்களும் அப்படி மாயா என்ன பண்ணுது? ஒரு நாள் இன்னைக்கு பிறந்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் சாகதானே போனோம். இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கியா? எதுக்குயா சும்மா அதெல்லாம் சர்ச்சா வீடா பைபிளா? தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பொய்யான ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தேவன் கிருபைகள் அழைத்தாலும் அதை இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவன் கிருபை அழைத்தாலும் அதை போக்கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எபிரேயர் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்க. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் முளைத்தெழும்பி தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவ கிருபை மாறாதவைகளா இருக்கலாம், அழைத்த அழைப்புகள் மாறாதவைகளா இருக்கலாம். ஆனா அவர்கள் என்னதான் செய்தார்களா? ஒருவரும் தேவனுடைய கிருபைகளை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர். நடந்த சம்பவங்கள் பல நேரங்களில நமக்கு விருப்பம் இல்லாத இருக்கலாம், பேசுகிற வார்த்தைகள் நமக்கு விருப்பம் இல்லாத இருக்கலாம். ஆனா அதை அப்படியே உள்ள வச்சீங்கன்னாக்கா கசப்பு, பழி வாங்குற எண்ணம், பழி வாங்குறது எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, கசப்பான வேர் உள்ள பிடிச்சிச்சுனாக்கா அது முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கசப்பான வேர் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா அந்த கசப்பு யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க பேசுகிற வார்த்தைகள் அநேகரை தீட்டுப்படுத்திடும். நீங்க கசப்பான மனிதர்களோடு இருக்கிறவர்களோடு நீங்க பழகிட்டீங்கன்னாக்கா அந்த ஆவி நீங்க வீட்டுக்குள்ள போன வேலை செய்ய ஆரம்பிச்சு. நீ எந்த வாயாடோட அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ அந்த வாயாடோடைய ஆவி உள்ள வந்து, எந்த பொறாமையை ஒருவரை குறித்து ஒருவர் பேசுகிறார்களோ அவர்களோட நீங்க பழகுவீங்கன்னாக்கா அந்த ஆவி உனக்குள்ள வந்துடும். தேவ பிள்ளைகள் கிருபை மாத்திரம் நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க கடந்து போவீர்கள்னா வேதம் சொல்லுகிறது, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகாதபடிக்கு அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்துக்கணும். உன்னாலே குடும்பமே தீட்டுப்பட்டது. நீங்க தேவனை துதிக்கிறவர்களா இருந்தா தீட்டுப்பட்டது முற்றிலுமா பரிசுத்தப்படுத்த முடியும். நீங்க எத்தனை நேரம் தேவனை துதிக்கிறீர்கள்? தேவ வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்களா? தீட்டானவைகளை உள்வாங்கிக்கிறோம், தேவ வசனத்தை மறந்து விடுகிறோம்.
அவர்கள் தேவன் என்று தெரியும், துதிக்க மாட்டோம். தேவன் என்று தெரிந்து கொண்டு தேவனை ஆராதிப்பதற்கு என்று அழைக்கப்பட்டதான தேவ பிள்ளைகள் இன்னைக்கு துதியாமல் இருக்கிறதுனால தான் இந்த தேசத்துல பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க துதிப்பீர்களானா அந்த எரிக கோட்டைகள் எல்லாம் என்ன ஆகும்? இடிந்து விழுந்துரும். நீங்க எல்லாம் போய் அங்க தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது. நீங்க துதிக்கிறவர்களா இருந்தா நீங்க போகும் பொழுது அசுத்த வல்லமைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், கோபங்கள், களவு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உங்களுடைய இருதயத்தில கசப்பான வேர் முளைத்து எழுப்பாதபடி காத்து கொள்வதற்கு ஒன்னே ஒண்ணு, நீங்க துதிக்கிறவர்களா மாறும். கசப்பான வேர் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. பரத்திலிருந்து தேவ கிருபை இறங்குகிறது. கசப்பான வேரும் தேவ கிருபை ஒன்று சேரவே முடியாது. ஒரே கணத்துல உப்பு தண்ணியும் தித்திப்பு தண்ணியும் ரெண்டு வராது. பரலோகத்திலும் தேவ கிருபை இருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்திலே கசப்பு ஏறி வருகிறது. முளைத்து எழும்பும் பொழுது என்ன நடக்குதுன்னாக்கா அந்த கிருபை இழந்து விடுகிறார்கள். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரிடத்துல நம்ம செய்தோமோ செய்யலையோ, என் நிமித்தம் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவீர்கள். ஆனா நீங்க முதலாவது உங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அப்பொழுதுதான் அவங்க வாழ முடியும். நீங்க மன்னிக்காத வரையில தேவ சமூகத்துல உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யாமல் இருப்பீர்களான உங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள் உங்க குடும்பத்தை, நீங்க செய்கிற வேலையில, நீங்க போகிற இடங்களில, சபைகளுக்குள்ள, சூழ்நிலைகளுக்குள்ள எல்லாவற்றையும் கலகத்தை கொண்டு வரும், தீட்டுப்படுத்துறோம். இன்றைக்கு எனக்கு பிரியமான உள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்கிறான், பரத்திலிருந்து தேவ கிருபை வருகிறது, ஆனா மனுஷனுடைய இருதயத்திலிருந்து கசப்பு வருகிறது. ரெண்டுமே தேவ கிருபை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபைக்காக காத்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல 28வது வசனத்துல மரியாள், ஒரு கன்னி மரியாள் வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாங்க. 1:28 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம். ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை எந்த அடிப்படையில கணிக்கிறார்கள்? ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கார் இருக்கிறதா, அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், என்ன சம்பாதிக்கிறார்கள், அவருடைய சூழ்நிலை என்ன, வீடு இருக்கிறதா, எல்லாவற்றையும் பார்த்துதான் அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கணக்கிட்டு இருக்கோம். அபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பிச்சு தன்னோட மகனுக்கு ஒரு பெண் பார்க்கும்படி அழைக்கப்பட்ட பொழுது அந்த அவருடைய சாராள் அழைக்கப்பட்ட பொழுது எச்சமான் போறாரு. அந்த பெண்ணு அவருடைய அண்ணன் சொல்றாரு, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ள வாங்க. அந்த வேலைக்காரர் சொல்றாரு, எஜமான், எங்க எஜமானே மிகவும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், பொன்னும் வெள்ளியும் சீமானாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்றார். எந்த அடிப்படையில ஒரு மனுஷனே கணிக்கிறார்கள் என்று சொன்னா, அவர்களிடத்துல மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், பொன்னும் வெள்ளி ஜீவனை குறித்து பார்த்துதான் அவர்கள் அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்கிறார். பரத்திலிருந்து வந்தவர் அந்த கன்னி மரியாளிடத்தை எதெல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொன்னாருனாக்கா, கிருபை, தேவ கிருபை பெற்றுக்கொண்டதுனால தான் அந்த கிருபையினால அவர் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை நம்மை பரலோக பரத்திலிருந்து வருகிற அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்களானாக்கா, நீங்களும் நாங்கள் தான் என்னவா இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். உலகம் பார்த்து நம்மை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது,
தேவ கிருபை, தேவ கிருபை. அந்த கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த கிருபை நம்ம நடத்துகிறது பாருங்க. அந்த கிருபை நம்ம ஒவ்வொரு நாள் நடத்துகிறது. யாத்திராகம புஸ்தகத்துல மோசே அவர் சொல்றாரு, யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்களேன். யாத்திராகம புஸ்தகம் 33 16வது வசனம். எனக்கு பிரியமானவர்களே, எப்படி இவர்கள் விசேஷித்தவர்கள்! கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சிச்சு. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் எப்படி விசேஷித்தவர்களா இருப்போம், எப்படி பூமியில் மேல ஜனங்கள் எல்லாரிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறோம் அப்படின்னாக்கா உமது கண்களிலே எனக்கு கிருபை கிடைச்சிச்சு. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மனிதரிடத்துல கிருபை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க தேவனிடத்துல இருந்து மாற்ற கிருபை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நாசியில சுவாசம் உள்ள ஜனங்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டியதே இல்லை. தானும் நடக்க ஆரம்பிச்சிடும். வராதைய வெளியே போக சொல்லுங்க சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். எல்லா நேரத்திலும் மூடி வச்சுக்கிற கதவு திடீர்னு 4:30 மணி 5 மணி நேரம் பேங்க் திறந்திருக்கும். என்ன சொல்லுங்க சார் அப்படின்னு. தேவ பிள்ளைங்க அந்த கிருபை உங்களை நடத்துகிறது நினைச்சே பார்த்திருக்க மாட்டேன். உங்களுக்கு அத வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயத்துல உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு செய்து வைத்திருக்கிறவைகள் ஒருவன் கண்கள் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, ஒருவனும் அதை உணர்ந்ததும் இல்லை. தேவ கிருபை மாறாதவைகளா இருந்தாலும் தேவ கிருபை எழுந்து போகலாம். ஆனா ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, எதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எதனால நீங்க விசேஷித்தவர்கள். என்னையா இந்த மனுஷனுக்கு போய் இந்த மாதிரி வள கொடுத்திருக்கிறார். வேலையே இல்லை, உருவாக்கப்படுகிறது. என் நாமத்திலே எதை கேட்டாலும் அதே நான் செய்வேன். முடியாது இல்லை, முடியாத காரியத்தை கூட அவர் செய்வார். அவர் உருவாக்குகிற தேவன், உன்னுடைய வேலையை உருவாக்குகிற தேவன். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஒன்று தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆதியாகம புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 8வது வசனத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில என்ன கிடைச்சிச்சா? எத்தனோ பேர் இருக்கிறாங்க, அதுல நோவாக்கு விசேஷமா அவருக்கு என்ன கிடைச்சிச்சுங்களா? வாசிங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சு. எவர் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிற அவன கிருபை இருப்பார். அப்படி அவங்களுக்கு குத்துட்டுக்கிறாங்களே வேலை, அவருக்கு குத்துட்டுக்கிறாங்க. எப்படி தேவ கிருபை நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சிச்சு. அப்பொழுது அந்த கிருபை என்ன செய்தது அப்படின்னாக்கா 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க. யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதா? வாசிக்க 6:13. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாருல்ல. யாருக்கு கிடைச்சு தெரியுமா இந்த சத்தியம்? தேவ கிருபை பெற்றுக்கொண்டா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைச்சிச்சு. அந்த கிருபை என்னதான் செய்ததுன்னாக்கா தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, யார் பேசுறாங்க? அண்ட சராசரங்கள் எப்ப உண்டாக்கின தேவன் கிருபை பெற்றதான நோவாவோட பேசுறாரு. மாம்சமான யாவரும் முடிவு கிட்ட நெருங்கிடுச்சு. அவர் என்ன பண்ணுவேனாக்கா பூமியோடு சேர்த்து அவங்களே அழைச்சிருவேன். தேவ பிள்ளைகள் யாருக்கு தேவ கிருபை இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார்.
கேட்டது ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரை எப்படியாக எங்களை எங்க குடும்பத்தை காப்பாத்திடுங்க அப்படின்ட்டு கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? இப்ரேயர் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 7வது வசனத்தை பாருங்களேன். இப்ரேயர் புஸ்தகம் letters 11 chapter 7 verse எடுத்தோம். விசுவாசத்தினால அவனுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, மாம்சமான யாவனுடைய முடிவும் என்னுடைய சமூகத்துல வந்துருச்சு, பூமியோட கூட எல்லாரும் அழைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அந்த எச்சரிப்புக்கு என்ன செய்தாருனாக்கா, விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து என்ன நடக்க போகுதுன்றே தெரியவே தெரியாது. அந்த எச்சரிப்பை பற்றி கொண்டவர்கள் என்னவா மாறிட்டாங்கன்னாக்கா, அவர் பயமும் பக்தி உள்ளவர்களா மாறினார். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு வந்தது யாருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தவானுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா, கிருபை பெற்றவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. எச்சரிக்காதீங்க, அவங்களுக்கெல்லாம் எச்சரிப்பே கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஒன்று நல்லா அறிந்து கொள்ளணும். யார் மேல் தேவன் பிரியமா இருக்கிறாரோ அவரை சிட்சிக்கிறார், சிட்சித்து தம்மண்டை இழுத்துக் கொள்ளுகிறார் என்பது மறந்து விடாதீங்க. அப்பொழுது யாருக்கு எச்சரிப்பை கொடுக்கிறாரோ, எச்சரிப்பை கொடுத்தவங்க பயந்துட்டு அவர் துணிகரமாய் செய்யல, அவர்கள் பயமும் பக்தி உள்ளவர்களாய் மாறினார்கள். அவர்களுக்காக ஆண்டவர் சொன்னாரு என்னதான் செய்யணும் அப்படின்ட்டு, எப்படி கட்டணும் அத பிளான் ஃபுல்லா கொடுக்குறேன், எல்லாவற்றையும் அழிச்சிருவேன் அப்படின்னும் பொழுது எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்கு அவர்கள் கேட்ட வார்த்தைகளே, கேட்ட எச்சரிப்புகளுக்கு பயமும் பக்தி உள்ளவர்கள் ஆனபடினால எல்லாவற்றையும் காப்பாற்றப்பட்டது. அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் நடத்தினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, யாருக்கு எச்சரிப்போ நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தான் அதிகமா எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பாரு. வேண்டாம், துணிகரமா நீங்க செய்வீர்களானா அதுக்குரிய தண்டனை அவர் கொடுப்பார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்படி அவங்க பிள்ளைகளை அவங்க சிட்சியாமல் போனாக்கா அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேசின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். உங்களை சிட்சிக்காமவே விட்டுட்டாங்க, என்னதான் பண்ணாலும் பாருங்க. அப்ப உங்க பிள்ளையே இல்லைன்றது நல்லா புரிந்து விடும். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மண்டை இழுத்து கொள்ளுகிறார். நினைவு பட்டணத்தின் மேலே தேவ கிருபை இறங்கிச்சு. இந்த ஜனங்களை என்ன பண்ணுவேன் வாசிங்க, யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பக்கம் 1072. ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டிடுச்சு இல்ல, அவங்களுடைய அக்கிரமம் தேவ சமூகத்துல எட்டிடுச்சுனாக்க என்ன பண்ணிருக்கணும்? அப்படியா முழுசா அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் எச்சரிப்பு கொடுக்கப்படுது? நோவாவுக்கு சொல்றாரு, யோனாக்கு சொல்றாரு, நீ போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமா நீ என்ன பண்ண பிரசங்கம் பண்ண. நம்ம போய் பண்ணிடுவோமா? பண்ணாத அட்டகாசமா, பண்ணாத அக்கிரமமா? இஸ்ரவேல் ஜனங்களே அவர்கள் முற்றிலும் அழிச்சு விட்டு அவர்கள் கலப்பட பண்ணினான ஜனங்கள். இந்த நினைவு பட்டணத்தை பார்க்கும் பொழுதே அவர்கள் இடத்துல யாருமே போக மாட்டாங்க. கேட்ட தீர்க்கதரிசி கூட அவர் காணாம போயிடுவார்.
ஏன்னா எத்தனை தீர்க்கதரிசிகள் அவர்கள் வந்து சிங்கத்தின் கவியில போட்டிருக்கிறார்கள், அவர்கள் தோலை உரிச்சிருக்கிறாங்க, தோலை உரிச்சு போட்டாங்க. இப்படிப்பட்டதான பயங்கரமான ஜனங்களுக்கு நீ போய் விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. எத்தனை நாள்ல கவிழ்த்து போடப்படும்? 40 நாளில இந்த நினைவு பற்ற கவிழ்த்து போடப்படும் அப்படின்ட்டு போய் சொல்லு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? தேவ கிருபை அந்த நினைவு பட்டணத்தின் மேல இருந்து அவர்கள் எல்லாம் என்னெல்லாம் செய்தார்கள் என்று சொன்னா, எல்லாரும் ராஜாக்களும் சேர்ந்து அவர்கள் எல்லாம் வந்து ரெட்டுடித்து தேவ சமூகத்துல தேடினார்கள். ஆண்டவர் சொல்லப்படுகிற 2வது 3வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் அழிக்க வேண்டியது தானே. கிடைச்ச உடனே இதுதான் நான் வாய்ப்பு. அவருடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமா அழிச்சு போட்டாங்க. அந்த ஜனங்களோடு கலவரம் செய்து விட்டார்கள், திருமணம் செய்து விட்டார்கள். அந்த தேசம் முழுவதும் பாழாய் விட்டது. அப்படிப்பட்டதான் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கிருபை அனுப்புறாரு. அவங்க என்னவா மாறினார்கள் என்றால் பயமும் பக்தி உள்ளவர்களாய் மாறி எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா தேசத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாம் ரெட்டுடுத்தி தேவன் சாம்பல்ல உட்கார்ந்து அவர் தேவனை நோக்கினார்களாம். அவர் பண்ணினதின் நிமித்தம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று சொல்லி அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து அவரே மனஸ்தாபம். ரொம்ப நல்ல ஜனங்கப்பா. எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்க எச்சரிப்புக்கு கீழ்படியில அப்படின்னாக்கா மொத்த அழிச்சு 120,000 ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி யோனா எவ்வளவு முயற்சி எடுத்தாரு. வானம் இதுதான் என் வாய்ப்பு சொன்ன பொழுது நீங்க நினைவுக்கு போனாக்கா இவர் தர்சிசுக்கு போறாரு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாரு. நானே சத்தான போறேன், என்னை வந்து கடலை தூக்கி போட்டுருங்க, நிச்சயமா நான் போவே மாட்டேன், வேண்டாம். அப்படிப்பட்ட ஜனங்க என் நிமித்தம் எல்லாம் சாகட்டும், போக மாட்டேன்னா விட மாட்டேன். தேவ கிருபை அந்த நினைவு பட்டணத்தின் மேல் இருக்கிறது, கிருபை சூழ்ந்து இருக்கிறது. அந்த கிருபைய அவர் பற்றி கொண்டார்கள். அந்த கிருபை என்னதான் செய்துச்சு அப்படின்னாக்கா, அந்த கிருபை அவர்கள் எல்லாரையும் காப்பது. தான் செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கு குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாங்க. நம்ம மனஸ்தாபம் பட போறதில்லை. இதுதாயா வாய்ப்பு, போட்ட தள்ளி அவனை சூட் பண்ணுவான், என்கவுண்டர் பண்ணோன்ட்டு போறான். கிருபை குத்துருவோமா? கிடைச்ச இத என்ன பண்ணுவான்? போட்டுருவான். தேவன் கிருபை யாருக்கு தெரியுமா? துர்மார்கன் தன் துர்மார்க்கத்தை விட்டு திரும்பணும், அவன் மனம் திரும்பணும். அவன் பிழைக்கிறது அல்லவா எனக்கு பிரியம், வாழணும் அப்படின்னு தான் எனக்கு பிரியம். ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்று, தேவன் யாருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று சொன்னார், பரிசுத்தவானுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று சொன்னார், அவர் கிருபை பெற்றவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. கிருபையை போக்கடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு, விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கடைசியாக பவுலுக்கு ஒரு கொடுக்கப்பட்டதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இவர் யாருன்னாக்கா எல்லாவற்றையும் மறந்து அவர் சொல்றாரு. அவர் பெருமையை பாராட்டும் பொழுது சொல்றாரு, நான் யார் தெரியுமையா? 8ஆம் நாளில் ரிதசேதனை பண்ணப்பட்டார். பரிசேல் நியாய பிரமாணத்திலே குற்றம் சாட்டப்படாதவர் அப்படின்ட்டு தன்னை புகழ்ந்து பேசுறாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரை பார்த்து அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை போய் எத்தனை முறை ஜெபம் பண்றாரு, எத்தனோ பேருக்கு ஜெபம் பண்ணி சுகமாக்கிட்டாரு. இப்ப தனக்காகவே இல்ல, என்னால தாங்க முடியாது, போய் தனக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், எனக்கு விட்டனா நீ எங்க போயிருவ? மேல போயிருவ. அங்க என்ன சொல்லப்படுது 7வது வசனத்துல, மேன்மை நிமித்தம் நான் என்னை உயிர்த்தாதபடிக்கு அவர் என்ன பண்ணலாம், தன்னை தானே பெருமை பாராட்டி கொள்ளுகிறார். அந்த அனுபவத்துக்குள்ள போயிடக்கூடாது என்பதற்காகவே அவர் என்ன வச்சாருனாக்கா, ஒரு முள்ள வச்சார், பிரச்சனை வச்சார். ஆகையால் தான் எனக்கு பிரியமானவர்களே, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனாலும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு முள் இருக்கும். ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? விட்டானாக உன்னை பிடிக்க முடியாதுப்பா. தேவ ஜனங்களே அழிச்சுக்கணும்னு முடிவு எடுத்து போனவன் ஏன் விட்டானா விடுவையா? போட்டாரு, கண்ணு குருடராயிடுச்சு. ஐயா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. இப்ப இவருக்கு தெரியும், இவர் விட்டானாக எங்க போயிடுவாரு? பெருமையில போயிடுவார். தேவன் பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அந்த கிருபை அழைக்கிறார். எப்பொழுதுமே என்னை பார்த்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நோதான் சோர்ந்து போகிறியா, எப்பொழுதும் அவரை தேடணும். ஆகியால் தான் அவர் சொல்றாரு, அது என்னை நீங்கும்படி 3 தடவை கர்த்தனுடைய ஜெபம் பண்ணினேன். அவரு நோணும், அது கூடத்தை இருக்கட்டும், பரவாயில்ல, உன்னுடைய பலவீனத்துல உங்களுக்கு கிருபை போதுமா? நம் கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட எங்களை ஆராய்ந்து பாருங்க. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபை. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வாய்களை திறக்கலாம் ஆண்டவர். எத்தனோ இடங்களிலே ஒரு கிருபைகளை போகெடுத்திருக்கிறோம். எத்தனோ இடங்களிலே ஆண்டவர் ஒரு கிருபை இழந்து போகிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஒரு விஷயம் கூட ஆண்டவர், ஜீவனை பார்க்கிறோம் ஒரு கிருபை நல்லது. அதிகாலையிலே ஆண்டவர் உமது கிருபைக்கு காத்திருக்கிறதான கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த நாளில் உங்களுக்கு கிருபைக்காக நம்ம காத்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு கிருபை எங்களை போகிற வழியெல்லாம் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்க முடியும்.
உமது கிருபை, உமது கண்களை கிருபை கிடைக்க கத்த கிருபை செய்யும். அந்த அத்தனை பிள்ளைகளோடு இந்த கிருபை இறங்குவதும் பரத்திலிருந்து இறங்குகிற அந்த கிருபையை பற்றி கொள்வதற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் மாற்றுகிறார். தொடர்ந்து அடியார் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையினுடைய ஊழியக்காரர்களும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, கருவிட தட்டி